வெல்கம் டு பெஸ்ட் ரூஃப். நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒர்க் பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் ஷீட்டுக்கு உண்டான ஃப்ரேம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிகார்பனேட்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. மல்டி வால் இருக்குது, சாலிட் இருக்குது. இது நம்ம பண்ணுறது வந்து சாலிட் மெட்டீரியல் பண்ணுறோம். மல்டி வாலை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதனுடைய வித்து பார்த்தீங்கன்னா 4 feet வரும். அதனால் 4 feetக்கு ஒன்ஸ் வந்து அந்த ராஃப்டர் வந்து ரன் பண்ணும். இந்த ஜாயிண்ட் வந்து இந்த ராஃப்டருக்கு மேலே தான் வந்து செட் பண்ணும். அதனால் 4 feetக்கு ஒரு ராஃப்டர் வந்து ரன் பண்ணும். இதுவே வந்து லீன் டு ஆர்ச்னு சொல்லுவோம். இந்த பைப்பே வந்து மிஷினில் கொடுத்து பெண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடும். அந்த எண்டெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெண்ட் ஆகிறத உங்களுக்கு தெரியும். லீன் டு ஆர்ச்னு சொல்லி குறுக்க வந்து ஹரிசாண்டலாக வந்து 2 feet ஒரு பர்லின் ரன் பண்ணும். இந்த ஷீட்டுக்கெலாம் மெட்டல் ஷீட்டை தான் 4 feetக்கு ஒன்று பண்ணும், இது 2 feetக்கு ஒன்று பண்ணும். இது வந்து டோட்டலாக ஃபேப்ரிகேஷன் எரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இது வந்து கிளைண்ட் ஒயிட்டு கேட்டிருக்காங்க, சில்வர் கிரேன்னு சொல்லிட்டு அந்த சில்வர் கிரே பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன கலர் வேணுமோ அது பண்ணிக்கலாம், என்ன கலர் கேட்கலாம் அது பண்ணிக்கலாம். இது வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட பாட்டத்தில் பார்க்குறோம். லீன் டு ஆர்ச்னு சொல்லியிருந்தாலே அந்த ஆர்ச் பாருங்கள் பெண்ட் ஆகும். அதுக்கு வந்து எலிவேஷன் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது லீன் டு ஆர்ச்னு அந்த எண்டு பெண்ட் ஆகுறது. எண்டு மட்டும் இல்லாமல் பாதிலிருந்தே பெண்ட் ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு அந்த ஆர்ச் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்டு வியூவில் நல்லாயிருக்கும். இது வீட்டுக்கு முன்னாடி தான் இது இந்த ஃப்ரேம் ஒர்க்கு. இப்போ வந்து ஷீட்டை வந்து பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு பே தான் பெண்டிங்கில் இருக்குது, லாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு முக்கால்வாசி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து எம்போஸ்டு 2 mm திக்கு. இது பிரான்ஸ் கலர். இதில் வந்து கிளியர்லாம் இருக்குது. பிரான்ஸ் போட்டால் உங்களுக்கு வந்து ஹீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கிளியர்னால் ஹீட் அதிகமாக தெரியும் கொஞ்சம். இது வந்து ஹீட்டு கொஞ்சம் கம்மியாக தெரியும், சன்லைட்டும் கொஞ்சம் கம்மியாக தெரியும். இது வந்து பாட்டத்துலேருந்து பார்க்குறோம் இந்த வியூ. இது பார்த்திங்கன்னா மற்ற ஷீட்டை விட இது எலிவேஷன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஊஞ்சல் கேட்டாங்க, அது வந்து தனியாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி பண்ணி ஊஞ்சல் அதுலேயும் கனெக்ஷன் இல்லாமல் தனியாக இருந்தால் சேஃப்டி வைஸ் நல்லாயிருக்கும், ஸ்ட்ரென்த் வைஸும் நல்லாயிருக்கும். லுக்கு பாருங்கள், கீழேருந்து பார்க்குறீங்க அந்த லுக்கு எப்படின்னு பாருங்கள். நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்ற ஷீட்டை விட இது நல்லா லுக் வைஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஆர்ச் நான் சொல்லியிருந்தேன், அந்த லீன் டு ஆர்ச்னு அந்த எண்டில் பெண்ட் ஆகும். இது எலிவேஷன் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது இந்த எலிவேஷன்லாம் நல்லாவே இருக்கும். இது ஹீட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும், சன்லைட்டும் அவங்களுக்கு தேவைன்னாங்க. இது வீட்டுக்கு முன்னாடின்றதால டோரு விண்டோலாம் வருது. அதனால் அவங்க வீட்டுக்கும் லைட்டிங் வேணுன்றதுக்காக இந்த பாலிகாம் ஷீட் அவங்க வந்து சூஸ் பண்ணாங்க. லைட்டு உள்ளே வரும், இல்லைனா 24 hours லைட் போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில். அதனால் இதை செலக்ட் பண்ணாங்க. இது வந்து ஃபைனலாக முடிச்சிருக்கும். இது டாப் வியூ பார்க்குறீங்க. இதுதான் சொல்ல எம்போஸ்டு 2 mm திக் ஷீட். இது பிரான்ஸ் கலர். இது கூலிங் கிளாஸ் போட்டு வெயிலில் போனால் எப்படி இருக்கும் அந்த இது கிடைக்கும். இது அந்த எஃபெக்ட் கிடைக்கும். இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஜாயிண்ட்லாம் வந்து அலுமினியம் பீடிங் போடுவோம். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே வந்து அலுமினியம் பீடிங், கார்னரு, எல்லாங்கில் அந்த மாதிரி எல்லாமே அலுமினியம் சேனல்லாம் நிறைய போட்டிருக்கும். இது வந்து வீட்டுக்கு முன்னாடி இருந்து பார்க்குறோம். இந்த லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு வந்து ஸ்பாயில் ஆகாது. சில ஷீட்டாக போட்டால் வீடே ஸ்பாயில் ஆகும். இது வந்து நல்லா அந்த எலிவேஷன் நல்லாயிருக்கும். வீட்டுடைய லுக்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கும். அதனால தான் பாலிகார்பனேட் ஷீட்டை வந்து சூஸ் பண்ணது. இது கிரவுண்ட் ஃப்ளோரில், செகண்ட் ஃப்ளோரில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒர்க்கு உங்களுக்கு தேவைப்படுது வீட்டில் பண்ணணுன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.